டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதாவது cos a plus b is equal to cos a cos b minus sin a sin bங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது. அந்த ட்ரையாங்கிளுடைய நேம் வந்து நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன் ராஜா. இதில் ஏல இருக்கக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் ஆங்கிள் சப்டெண்டட் அட் த வெர்டெக்ஸ் ஏயை வந்து நான் 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஏபி அண்ட் பிசிக்குள்ள ஆங்கிளை நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன். இந்த 90 டிகிரிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான சைடை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைபாட்னியூஸ்னு சொல்லுவோம். 10th படிச்சிருப்பீங்க. அடுத்து இந்த ஆங்கிள் பி, அதாவது தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஏசிங்கிற இந்த சைடை நான் ஆப்போசிட் சைடு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து இந்த தீட்டாக்கு பக்கத்தில் அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஏபிங்கிற இந்த சைடை நாம் அட்ஜசன்ட் சைடுன்னு படிச்சிருக்கோம் ராஜா. இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி 2 அல்லது 3 நிறையவே நம்ம படிச்சிருக்கிறோம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஆனால் இந்த ஃபார்முலாவுக்கு நீ தெரிஞ்சிக்க வேண்டியது 2 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஒன்று சைன், இன்னொன்று காஸ். ஃபஸ்ட்டு நான் சைன் எடுக்கிறேன். சைன் கொடுத்து இந்த தீட்டா, சைன் தீட்டா வேல்யூவை இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். படித்தது தான். சைன் தீட்டாக்கு ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு என்ன ராஜா? ஏசி. ஸோ ஏசி பை ஹைபாட்னியூஸ் வந்து பிசி. இதுதான் சைன் தீட்டா. அதே மாதிரி அடுத்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ காஸ் தீட்டா நான் கண்டுபிடிக்கிறேன். காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா ராஜா? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். நம்ம ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி பை ஹைபாட்னியூஸ் வந்து பிசி. அடுத்த ஃபண்டமெண்டல் விஷயம் என்னென்னா, படத்தில் பார்க்குறீங்க ஒரு கிராஃபு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இதை நம்ம எக்ஸ் டேஷ்னு சொல்கிறோம். இது ஒய் ஆக்சிஸில் இதை ஒய்ன்னு சொல்கிறோம், இதை ஒய் டேஷ்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் நிறைய செக்ஷன் இருக்குது. எத்தனை செக்ஷன் இருக்குது? 1 2 3 4 5 6. ஒரு செக்ஷனுடைய லென்த்தை வந்து நான் 1 யூனிட்னு எடுத்துக்கிறேன். அந்த 1 யூனிட் உள்ள அந்த செக்ஷனை ஒரு வெக்டராக நான் மென்ஷன் பண்ணேன்னா அதுக்கு பேர் யூனிட் வெக்டர். அந்த யூனிட் வெக்டரை நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க? ஐ கேப்னு படிச்சிருப்பீங்க. இப்போ இது ஆர்ஜின் ஓ. இந்த லாஸ்ட் செக்ஷன் முடிகிற இந்த இடத்த நான் ஏன்னு மென்ஷன் பண்ணேன்னா இந்த ஓஏங்கிறத நான் ஒரு வெக்டராக குறிப்பிட ஆசைப்படுறேன்னு வைங்களேன். அப்போ ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இதில் எத்தனை யூனிட் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6. ஸோ 6 போட்டு 6 இன்ட்டு ஐ கேப்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 3 யூனிட்ஸ் இருக்குது. 1 2 3. ஒரு யூனிட்டை நான் ஒரு வெக்டராக மென்ஷன் பண்ணுறேன். தட் இஸ் யூனிட் வெக்டர் ஜே கேப்னு வைப்போம். இந்த லாஸ்ட் யூனிட் முடிகிற இந்த இடத்த நான் பின்னு மென்ஷன் பண்ணேன்னா ஓபிங்கிற வெக்டரை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? மொத்தம் எத்தனை யூனிட்டு? 1 2 3. 3 போட்டு ஜே கேப். அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டை இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால என்ன சொல்கிறோம்? மைனஸ் ஐ கேப்னு சொல்கிறோம். இந்த கடைசி செக்ஷன் முடிகிற இந்த பாயிண்ட்டை நான் சின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஓசி வெக்டரை எப்படி சொல்லுவீங்க? 2 யூனிட் இருக்குது. தட் இஸ் மைனஸ் 2 ஐ கேப். சிமிலர்லி நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டை நான் வெக்டராக மென்ஷன் பண்ணேன்னு சொன்னால் அந்த யூனிட் வெக்டரை மைனஸ் ஜே கேப்னு வச்சுருக்குறோம்.
இந்த கடைசி செக்ஷன் முடிகிற பாயிண்ட்டை நான் டின்னு எடுத்துக்கிட்டேன்னா OD வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை யூனிட் இருக்குது 1 2 3 4 that is minus 4j கேப்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம ஃபார்முலாவை ப்ரூஃப் பண்ணலாம். படத்தில் பாருங்கள் ஒரு கிராஃப் இருக்குது. அந்த கிராஃபில் இதை ஆர்ஜின் வச்சுக்கோங்க O, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ், இதை நான் எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட்டை ஏங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ இதனது OA ஒரு வெக்டர். அடுத்து இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், இதை OB வெக்டர்னு வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இந்த OAங்கிற வெக்டருக்கு மேக்னெட்யூட்னா அதனுடைய லென்த்தை நான் 1 யூனிட்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி OBங்கிற இந்த வெக்டர்னுடைய மேக்னிடியூடையும் அதாவது லென்த்தையும் 1 யூனிட்னு நம்ம வசதிக்காக அசியூம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் ஆக்சிஸோட இந்த OAங்கிற வெக்டர் உருவாக்கக்கூடிய ஆங்கிளை நான் என்ன எடுத்துக்கிறேன் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த OB வெக்டரானது இந்த எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை நான் பின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு கரெக்டாக பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை வரைங்க. அந்த லைனை நான் என்ன எடுத்துக்கிறேன் ஏஎல்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பிங்கிற பாயிண்டில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைங்க. அந்த லைனை நான் என்ன எடுத்துக்கிறேன் பிஎம்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் OLA, இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது OA வெக்டர். லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர்ஸில் OL வெக்டரை எப்படி சொல்லுவோன்னா OL வெக்டர் ப்ளஸ் LA வெக்டர். இது எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு தேவையான ஒரு சைடு இருந்ததுன்னா அது ஒரு டைரெக்ஷனில் வரட்டும். உதாரணமாக அது clockwise டைரெக்ஷனில் வந்துச்சுன்னா that vector is equal to sum of the other two vectors. எதெல்லாம் OL and LA, அது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரணும். எந்த டைரெக்ஷனில் வருது OL வெக்டர் அண்ட் LA வெக்டர். OA வெக்டர் clockwise டைரெக்ஷனில் வந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய வெக்டர் OL and LA ஆன்டி clockwise டைரெக்ஷனில் வரணும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் OMBயில் நீங்கள் OB வெக்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் OM வெக்டர் ப்ளஸ் MB வெக்டர், தட் இஸ் OM வெக்டர் ப்ளஸ் MB வெக்டர். இதுதான் இந்த ஃபார்முலாவுடைய ஃபண்டமெண்டல். இப்போ OA வெக்டர் தெரிஞ்சுக்கணும், OB வெக்டர் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார்முலாவில் cos A plus B is equal to cos A into cos B minus sin A into sin B. இதில் டாட் வச்சுருக்கனால டாட் ப்ராடக்ட் நினைக்காதீங்க, ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா OA வெக்டருக்கும் OBங்கிற வெக்டருக்கும் என்ன எடுக்கிறோன்னா டாட் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை OL வெக்டர் OB வெக்டர். இந்த ரெண்டு வெக்டருமே நம்ம ஏற்கனவே போனதில் பார்த்தோம். OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OL வெக்டர் ப்ளஸ் LA வெக்டர் அண்ட் OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OM வெக்டர் ப்ளஸ் MB வெக்டர். ஃபஸ்ட்டு OL வெக்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OL வெக்டர் ப்ளஸ் LA வெக்டர். இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவை OA வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு OL வெக்டரும் LA வெக்டரும் நமக்கு தேவை. படத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு OL வெக்டர். OL வெக்டர் வேணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் OLAல தான் அந்த OLங்கிற வெக்டர் இருக்குது. அந்த OLங்கிற வெக்டர் இந்த ஆங்கிள் ஏக்கு என்ன சைடு அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்
cos theta எடுக்கணும். அப்போ எடுக்கலாம். That is cos A is equal to adjacent side என்னது OL by hypotenuse என்னது OA. That is OL by already நம்ம படிச்சிருக்கோம். இந்த OA னுடைய வேல்யூ அதாவது magnitude of OA vector தான் நம்ம என்ன சொல்கிறோம் ON சொல்கிறோம். அதனுடைய வேல்யூ வந்து 1. அப்போ cos A னுடைய வேல்யூ என்னது OL. That is cos A போட்டாச்சு. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது OL தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு இங்கே என்ன தேவை OL வெக்டர் தேவை. அப்போ அந்த cos Aயை நம்ம வெக்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த OL அப்படிங்கிற அந்த வெக்டரில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் எது ஏற்கனவே படிச்சிருக்கோம் I கேப்னு படிச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம் இந்த OLங்கிற வெக்டராக மாற்றுறதுக்கு நம்ம cos A கூட ஒரு I கேப் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் அந்த OLங்கிறது OL வெக்டராக மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னது LA வெக்டர். படத்தில் LA வெக்டர் எங்கே இருக்குது ட்ரையாங்கிள் OLAல LA வெக்டர் அப்படிங்கிறது இந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு வேணும்னா நம்ம என்ன செய்யணும் sin θ எடுக்கணும். சைன் போட்டு இந்த ட்ரையாங்கிளில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆங்கிள் A தட் இஸ் sin A இஸ் ஈக்குவல் டு முதல்லையே நம்ம பார்த்தோம் sin உடைய ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைடு தட் இஸ் LA by hypotenuse OA. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் LA by OA னுடைய வேல்யூ 1 that is equal to LA ன்னு கிடச்சிருக்கு. யாருடைய வேல்யூ LA is equal to sin A. அப்போ நம்ம LAக்கு வேல்யூ நம்ம போடலாம் sin A. ஆனால் நமக்கு என்ன தேவை LA வெக்டர் தேவை. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கதோ வெறும் LA. அப்போ இந்த LA வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த LA இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் இது பாருங்கள் LAயும் y ஆக்சிஸும் பேரலாக இருக்கிறனால இந்த LAல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் இது J கேப். அப்போ என்ன போட்டுக்கலாம் நீங்கள் வெக்டராக மாற்றிட்டோம் J கேப். இது யாருடைய வேல்யூ OA வெக்டர் வேல்யூ. நான் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் OA வெக்டர் கண்டுபிடிக்கணும் OB வெக்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும் ஆன்சர் வந்துடும். இப்போ எதை கண்டுபிடிச்சிருக்கோம் OA வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் OB வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு படத்தை பாருங்கள் OB வெக்டர் எங்கே இருக்குது இதுதான் OB வெக்டர். அப்போ OB வெக்டரை அதே மாதிரி ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர்ஸில் படிச்சிருக்கோம். OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OM ப்ளஸ் MB வெக்டர். OB vector is equal to OM vector plus MB vector. First என்ன கண்டுபிடிக்கலாம் OM vector கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல OM கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே OMங்கிறது எங்கே இருக்குது இந்த இருக்குது இதுதான் OM. ஸோ இந்த OMங்கிறது இந்த Bங்கிற ஆங்கிளுக்கு என்ன சைடு அட்ஜசன்ட் சைடு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்ஜசன்ட் சைடு வரணும்னா cos எடுக்கிறோம். ஸோ cos B. ஸோ cos B எடுத்தால் என்ன கிடைக்கும் adjacent side by hypotenuse. adjacent side என்னது that is OM by hypotenuse வந்து என்னது OB. ஏற்கனவே பார்த்துருக்கோம் OB னுடைய வேல்யூ என்னது 1 யூனிட் மாடுலஸ் வேல்யூ 1 யூனிட். அப்போ OM by 1 that is OM is equal to cos B. OM உடைய வேல்யூ என்னது cos B. இப்போ பாருங்கள் OM cos Bன்னு போட்டாச்சு. ஆனால் நமக்கு என்ன தேவை OM வெக்டர் தேவை. நம்மகிட்ட இருக்கிறது என்னது வெறும் OM உடைய வேல்யூ cos B. இப்போ OM வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் OM இருக்கக்கூடிய சைடை பாருங்கள். OM உடைய வேல்யூ என்ன OM எந்த ஆக்சிஸில் இருக்குது OMங்கிறது x ஆக்சிஸில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் என்னது I கேப். ஸோ cos B into I கேப் ப்ளஸ் அடுத்து MB வெக்டர். MB வெக்டர் எங்கே இருக்குது இதுதான்
MB வெக்டர். ஸோ MB வெக்டருங்கிறது இந்த ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு என்ன சைடு, ஆப்போசிட் சைடாக இருக்கனால ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ சைன் போட்டு அந்த ஆங்கிள் என்னது sin B is equal to opposite side, that is MB by hypotenuse OB, that is MB by 1, that is equal to sin B. அப்போ MB உடைய வேல்யூ என்னன்னா sin B. ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ MBக்கு வேல்யூ என்னது sin B, பட் நமக்கு தேவை MB வெக்டர். ஸோ MB வெக்டர்ங்கிறது எங்கே இருக்குது, இது இருக்குது நெகட்டிவ் y ஆக்சிஸில் இருக்குது. அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியது மைனஸ் ஜே கேப். அதை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் MBங்கிறது என்ன ஆகிடும், MB வெக்டராக மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு cos B I cap மைனஸ் sin B J cap. இதுதான் என்னது OB வெக்டருடைய வேல்யூ. ஃபைனலாக OA வெக்டர் வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு, OB வெக்டருடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுக்கு என்ன செஞ்சுட்டா போதும், டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ OA வெக்டருக்கும் OB வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் cos A cos B I cap டாட் I cap. அடுத்து இந்த ரெண்டு டேர்முக்கு ப்ளஸ்ஸும் மைனஸ் மைனஸ் cos A sin B I cap டாட் J cap. அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் ப்ளஸ் sin A cos B J cap டாட் I cap. அடுத்து இந்த ரெண்டு டேர்ம் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். ஸோ மைனஸ் sin A sin B J cap டாட் J cap. I cap டாட் I cap உடைய வேல்யூ என்ன 1. அது மாதிரி I cap டாட் J cap வேல்யூ 0. அது மாதிரி J cap டாட் I cap வேல்யூ 0. J cap டாட் J cap வேல்யூ 1. அப்போ இது இந்த டேர்ம் 0னால டோட்டலாக இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இது வேல்யூ 0 இருக்கனால இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, cos A cos B minus sin A sin B. left hand side la OA vector dot OB vector. That is equation number 1. Next in the OA vector dot OB vector க்கு நம்ம A vector dot B vector உடைய ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், மாடுலஸ் OA vector மாடுலஸ் OB vector into cos OA vectorக்கும் OB vectorக்குள்ள ஆங்கிள், OA vectorக்கும் OB vectorக்குள்ள ஆங்கிளோட A plus B. அந்த வேல்யூ நம்ம போட்டுக்கலாம், A plus B. OA vectorனுடைய length, that is modulus OA vector value 1 modulus OB vector value 1, that is equal to cos A plus B. Value என்ன, cos A plus B. This is equation number 2. Left hand side la OA vector dot OB vector. Equation 1 la left hand side OA vector dot OB vector. Equation 2 லையும் left hand side la OA vector dot OB vector. So left hand side equal இருக்கனால right hand side equal. Right hand side எது, இதுவும் இதுவும் equal பண்ணா என்ன கிடைக்கும், cos A plus B is equal to cos A cos B minus sin A sin B ங்கிறது required formula. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.